அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். புதிய முயற்சிகள் இழுபறியாகும். கூடுமானவரை சிக்கனமாக இருக்க வேண்டும். ஏஜென்ட்களுக்கு லாபம் கிடைக்கும். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். தம்பதிகளிடையே பிணக்கம் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. வீட்டில் சிறு சிறு மராமத்து பணிகளை மேற்கொள்ள நேரிடும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்தவும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். வெளியூர் பயணத்தால் அசதி ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். இளைய சகோதரர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் சகோதர வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று துர்க்கையை வழிபட சிரமங்கள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். திடீர் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் செலவுகள் கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருக்கவும். காதலில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குடும்பம் தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவரின் அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது. அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவைக்காக செலவு செய்ய வேண்டிவரும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று வேங்கடேச பெருமாளை வழிபட நற்பலன்கள் கூடும். உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். தாங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட காரிய அனுகூலம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் மிகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்போதும் போல் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை வீட்டில் மகிழ்ச்சியை நிரப்பும். காரியங்களில் பொறுமை மிக அவசியம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு கரையும். பகுதி நேர வேலை கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும். கமிஷன் துறையினருக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும்.
மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். கலைஞர்களுக்கு பாராட்டுகள் குவியும். பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்று. தந்தையால் ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு கிழவ பதவிகள் தேடிவரும். வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மன இறுக்கம் நீங்கி நிம்மதி உண்டாகும். இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும். உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். ஷேர் மூலம் பணம் வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் பிற்பகலுக்கு மேல் ஈடுபடவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பணவுதவி கிடைக்கக்கூடும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். பதற்றம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். பூர்வீகச் சொத்து வந்தடையும். பணியாளர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரம் வழக்கம்போல நடைபெறும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். சிறு தூர பயணம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல் தீர்க்கும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவர்களுடன் கனிவாக நடந்து கொள்ளவும். அவ்வப்போது சற்று சோர்வு உண்டாகும். உடலில் பொலிவும் உற்சாகமும் மிகும். உறவினர்கள் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று பைரவர் வழிபாடு நலம் சேர்க்கும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். வெளிநபருடன் வாதம் வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டும். பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பம் ராசி அன்பர்களே, இன்று துர்கை வழிபாடு நலம் சேர்க்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மருத்துவர்கள் சாதனை படைப்பர். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளை முறியடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். அதிகாரிகளின் ஆதரவால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றி தரும். கடனாகக் கொடுத்த பணம் திரும்பக் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முயற்சிகள் சாதகமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும்.
மீனம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வழக்கறிஞர்களுக்கு வழக்குகளில் ஒரு திருப்பம் உண்டாகும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். நன்றி. வணக்கம்.